Hello guys, hope you're doing great and today Nifty optionsல வந்து நம்மளோட pattern find பண்ண முடியல, so no trade for today. ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன்லேயே அப் மூவில் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு. அந்த எந்த ஒரு கன்சாலிடேஷனுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால், அதுக்கப்புறம் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. தென் இந்த இடத்துல எந்த பேட்டர்னுமே என்னால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ நோ ட்ரேட் ஃபார் டுடே. இந்த இடத்துல வந்து சப்போஸ் நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு ஹெவி கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் மேபி டார்கெட் ஹிட் ஆகிருக்கலாம். பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா வந்து இது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடையாது. லைக் ஒரு 2-3 ரெசிஸ்டன்ஸ் ப்ரோக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தளவுக்கு ஒரு 2-3 ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இந்த ட்ரேடை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அண்டு எகெயின் இன்னொரு ஸ்டாக் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2025 தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு கன்சாலிடேஷன், அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் மூவ், லெட்ஸ் ஒரு 60% மூவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் சொல்லுவேன் இந்த இடத்துல. நாட் ப்ரூட்டல் ஃபால்னு சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப் ஃபால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன், ஹெவி கன்சாலிடேஷன், ஒரு டைட் ப்ரெஷர் வந்து பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும். இந்த இடத்துல ஒரு ஹெவி கன்சாலிடேஷன் அண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த சப்போர்ட், ஐ மீன் இந்த ரெசிஸ்டன்ஸை ப்ரோக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸே இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருந்தா சப்போர்ட் ஆப்வியஸாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம், ஆர் இந்த என்ட்ரி கேண்டலுக்கு கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணுறது விச் இஸ் பெட்டர். அண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3, டெஃபினட்டாக 1:3 அச்சீவ் ஆகும். அதுக்கான எல்லா பொட்டென்ஷியலும் இருக்குது. ஸோ உங்களோட அனலைசிஸ் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே இந்த ட்ரேட் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரேட் எடுங்க. ஸோ வித் மினிமம் குவான்டிட்டி அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு கீழே நீங்கள் இந்த ஸ்டாக் போச்சு அப்படின்னா ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தி ஸ்டாக். அண்ட் தட்ஸ் தி திங். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% we can aim. 20% வந்து நம்ம இந்த ஸ்டாக்லேருந்து எய்ம் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு ரீட்ரேஸ் வந்தால் ரீட்ரேஸ் வந்து இந்த இடத்துல யூ கேன் கன்சிடர் அட் 225 230 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ 231 இருக்குது. ஸோ 225 வரைக்குமே யூ கேன் கன்சிடர். ஸோ வெயிட், ரீட்ரேஸில் நீங்கள் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அண்ட் தட்ஸ் தி திங். அண்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நோ ட்ரேட் டே. ஆனால் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் ஒரு கன்சாலிடேஷன், ஒரு என்னதான் வந்து மார்க்கெட் அப்சைட் மூவ் இருந்தாலுமே ஒரு ஹெவி கன்சாலிடேஷனில் தான் மூவ் ஆகிருக்கு. அண்ட் நாட் ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடையாது இன்றைக்கி. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கல. ஸோ தேங்க்ஃபுல்லி நான் என்னோடய ஸ்டாப் லாஸை சேவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நோ ட்ரேட் டே வந்து நீங்கள் இட்ஸ் பெட்டர். நீங்கள் வந்து லாஸ் பண்ணி தேவையில்லாமல் ட்ரேட்ஸ் எடுத்து லாஸ் பண்ணுறத விட ஸோ அந்த மாதிரி நோ ட்ரேட் டே இருக்கிறது வந்து விச் இஸ் பெட்டர். ஸோ ஏன்னா வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆட்ஸுமே நமக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ ப்ரீமியம், டிகே, எக்ஸ்பைரி அண்டு ட்ரெண்ட், கன்சாலிடேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்போது ஸோ ட்ரேடை மினிமைஸ் பண்ணி அண்டு குவாலிட்டி அதிகப்படுத்தி குவான்டிட்டி கம்மி பண்ணாலே வில் பி சக்ஸஸ்ஃபுல். So that's the thing, and hope this video helps you guys. And yeah, thank you so much. Please like and share this video if you found this video useful. And thanks guys, bye.